ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி மார்னிங் சஜஸ்ட் பண்ணியிருந்த இந்த 3 ஸ்டாக் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎல், டாடா கன்சியூமர், டாடா கெமிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல் டாடா கன்சியூமர் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ டாடா கெமிக்கல் வந்து அஸ் யூஸ்வல் ஒரு வால்யூம் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎல் பார்க்கலாம். ஸோ பிஎல்லில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ பிஎல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு எங்கே வந்திருக்கு? ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து எடுத்தோடனே பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ வேறு கலர் ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ இதோட லோவை பிரேக் பண்ணால் தான் நம்ம ட்ரேடே எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கீழே வால்யூமும் பெருசாக கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரமாக வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்குங்க பாருங்கள், இப்படியே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்துருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்துருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 12:30 கிட்ட வந்து நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆரஞ்ச் லைன் வந்து இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன என்ன ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒரு 2 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். ஆனால் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 775 வரைக்கும் அருமையாக வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பொறுமையாக வந்து நம்மளால் எடுத்துருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நம்மளோட கான்செப்ட் படி ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனோடனே, அதோட ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆனோடனே நமக்கு டார்கெட் 2 வரைக்கும் நமக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நம்மளோட கான்செப்ட் படி இது வந்து ஒரு சக்ஸஸ் ட்ரேடு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு, நம்மளோட செகண்டை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கும். கீழேயும் பாருங்கள், ஒரு 12:30க்கு அப்புறம் தான் வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா கன்சியூமர். ஸோ டாடா கன்சியூமர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வந்திருக்கு டாடா கன்சியூமர். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அருமையான ட்ரேடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பியர் கேண்டிலு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலு. ஸோ செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த செகண்ட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ரெட்டை. ஸோ பிரேக் அவுட் ஆனோடனே இதோட கன்ஃபர்மேஷனில் தான் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ அதோட லே வந்து உங்களுக்கு 11 ஸோ 11.50 அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கலாம், செகண்ட் டார்கெட் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கலாம். அழகாக ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ டாடா கன்சியூமர் வந்து நம்ம வந்து ட்ரேடுக்கு எடுத்துருக்கலாம். ஸோ எப்போ 7:11 வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா 7:8 வரை அட்லீஸ்ட் 707 வரைக்குமாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 702 வரைக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரேடு வந்து நம்ம ஒரு வேளை வந்து இதை எடுத்திருந்தோம்னா எவ்வளோ எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 7:11 வந்து நான் செல் பண்ணேன். 7:11.50 இதான் ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு 707.50. ஸோ எத்தனை குவான்டிட்டி? 50,000 ரூபாய்க்கு வந்து 350 குவான்டிட்டி எடுக்கலாம். ஸோ 350 குவான்டிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1273 ருபீஸ் அழகாக எடுத்துருக்கலாம். ஒருவேளை யாராவது செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வந்து 702.5. ஸோ 702.5 பாருங்கள், 702.5 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து 3,338 ரூபா 3,038 ருபீஸ் அழகாக நீங்கள் சம்பாரிச்சிருக்கலாம். பட் நம்ம எனிவே செகண்ட் டார்கெட் நம்ம எய்ம் பண்ணல, நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு தான் எய்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் படி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டேன். இங்கே பாருங்கள், February 27 டாடா கன்சியூமர் 353 குவான்டிட்டி நம்மளால் எடுத்துருக்கலாம். 1,273 ரூபா ப்ராஃபிட். இதில் ஆல்ரெடி எல்லாமே வந்து சார்ஜ் எல்லாம் போக வெறும் ப்ராஃபிட் மட்டும் நமக்கு வந்து 1,273 ரூபா. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற டாடா கெமிக்கல் பார்க்கலாம். ஸோ டாடா கெமிக்கல் வந்து காலையிலேருந்து ஒன்றும் ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது. ஸோ டாடா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு ஒரு வால்யூமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக.
ஸோ இங்கே கீழே பாருங்கள், ஹைலைட்டரில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் இப்படி வந்திருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு வால்யூம் இல்லாதனால அப்படியே சைடு வேஸ்லேயே போயிருக்கு. ஒரு வேளை இந்த ஸ்டாக்கு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கே தெரியும் வால்யூம் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கடைசியாக கொஞ்சம் வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்பையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி டாடா கன்சியூமர் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. பிஇஎல்லும் நல்ல பெனிஃபிட் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு காலையில் என்ன ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.